அமைதியாக இருக்கு. கொஞ்சம் பேசாதீங்கம்மா, அமைதியா இருமா. கேளுங்க என்னவா கேளுங்க என்ன காஞ்சிபுரத்தில் இன்றைய தினம் பாவக சட்டமன்ற பாவக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லி அனைவருக்குமான வீடு என்ற பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாரு. இதனை எப்படி பார்க்கலாம்? வேற ஏதாவது கேளுங்க. வேற ஏதாவது என்கிட்ட என்ன கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். நீங்க தம்பியை பத்தி சொல்லிட்டு வரீங்க. ஏன்னா இன்றைய தினம் இப்ப யார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவா? சொல்லுங்க. அனைவருக்குமான வீடுன்னு சொல்லியிருக்காரு. எல்லா கட்சியும் சொல்றதுதான். திமுக அதிமுக எல்லாம் கலைஞர் வீடு, அம்மா ஜெயலலிதா வீடு கொடுத்துட்டு இருக்கிறது தான் சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம், வாழ்த்துவோம். நீங்க என்கிட்ட இங்க கட்சிக்கு என்கிட்ட தான் கேட்கணும். நீங்க என்னை கேட்கணும். என்னை பத்தி அவர்கிட்ட கேட்பீல. அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துறேன், அவர் ஒரு கட்சி நடத்துறேன். அவர் கட்சி என்கிட்ட கேட்கணும். நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன், அதான் நீங்க என்கிட்ட கேட்கணும். உருப்படியாதான் கேள்வி கேள்வி. அது February 7 மாநாடு இருக்குது எங்களுக்கு திருச்சியில். அதில் புதுச்சேரி, தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்து அறிவிக்கும். அதில் இதான் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? அது வாய்ப்பு இல்லை. நாங்கள் என் கோட்பாடு ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்னு. மாகே ஏனத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், உங்களுக்கு தெரியும். அது எங்கள் கோட்பாடு மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய இது. அதனால மீதி இருக்கிற 28 கம்யூன் தானே, அதில் போட்டியிட்டோம். புதுச்சேரியில் அதிகப்படியான ரெஸ்டாரண்ட்கள் திறக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறாங்க. ஏன்னா நீங்கள் மதுவை அங்கீகரித்த மாநிலம் ஆயிடுச்சு. மது விற்பனை வருவாயை ஒரு பெரிய இதாக பார்க்குது. தமிழ்நாடே அதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் மது ஒரு விஷம்ங்கிறத, நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விற்று வருகிற காசுல நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்தியக்காரத்தனம். அதை ஏற்க முடியாது. விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்றது, விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல்? அது எப்படி ஏற்கிறது? அது மாதிரி தான் இது. அதனால அதை பேசி பயன் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தகர்க்கணும். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் வந்தோன்னா அந்த மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லுவோம். அப்போ மாற்று வருவாய் பெருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அதை செயல்படுத்தும். ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்குது. அப்போ சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள், வெளிநாட்டு இவங்கெல்லாம் வர்றவங்களுக்கு இந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது. அதனால் மொத்தமாக மூட முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். மேகதாதுல அணை கட்டினா தமிழகம் கரைமடை பகுதியான காரைக்காலம் பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் காவிரியிலேயே நமக்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்னு தெரியுது. உரிய நதி நீரை நம்ம பெற முடியல. மேகதாதுல கட்டுனா
அது சுத்தமாக நமக்கு அவங்க அணை கட்டுது அவங்க உரிமைங்கிறாங்க. அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தால் எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடாக இருக்கும்? இப்போ என்னுடைய நரிமணம் பெட்ரோலை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ அணு உலையிலிருந்து தயாரிக்கப்படுற, அனலிருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம். அந்த வளத்தில் இருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க. நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன். எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை. இப்போ அணு உலை என் நிலத்தில் இருக்கு. பெரிய வெடிப்பு ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு, ஆனால் பயன்பாடு எல்லாரும் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர் வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க. கேரளானா முல்லை பேரியாற்று நீர் எனக்கு, காவிரி நதி நீர் எனக்கு. இப்போ மேகதாத்தில் அணை கட்டினா எனக்கு சுத்தமாக நின்று அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க. இப்போ நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்கே ஆளுது. அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் பேசுது. கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிக்கிட்டு சொல்றது வழங்குது. என்னை இந்தியனா இருக்க சொல்லுது. அதே கட்சி அங்க போனா கன்னட மாநில கட்சியா மாறிக்குது. அந்த மாநில நலனை பேசுது. அப்போ அந்த மாநிலத்தின் நலனை ஏன் பேசுதுன்னா அங்க காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டு ஆளுகிற உயரத்தில் இருக்கு. இப்ப மேகதாதுல அணையை கட்டாத அப்படின்னு ஒரு பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும். காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும். அங்க இன்னும் எங்களுக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா? பேசாது. ஆனா நாங்க மானங்கட்டு போய் இன உணர்வு மான உணர்வு இல்லாம திருப்பி திருப்பி அவனுக்கே ஓட்டப்படும். அதனால எனக்கு அந்த அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பத்தி அவன் ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை. இப்ப மேகதாதுல அணை கட்டுறான்ல, இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு கேட்டார்ல ஐயா ஸ்டாலின், அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீ போய் கர்நாடகால வென்று வந்தா மேகதாதுல அணை கட்டுவான். ஏற்கனவே அதுக்கு நிதியா 9,000 கோடி ஒதுக்கிட்டான். அப்ப நீ அவனை போய் ஜெயிக்கவே நான் கட்டுவானா கட்ட மாட்டானா? இப்ப நீங்க என்கிட்ட கேட்கறத ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட தான் எழுப்பணும். செயல்பாடுகள் சரியில்லை. இல்ல இல்ல அவர் பீகார்ல எதிரொலிக்கும்னா என்ன? அங்க இருக்கிற வாக்கு 81 லட்சம் வாக்கை எடுத்துட்டே வெளியில. அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு. இஸ்லாமிய மக்களின் வாக்கு, பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க. திருப்பி ஒரு 20,000 கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக 14,000 கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு 1 கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி 10,000 வங்கி கணக்கில் போட்டீங்க. ஒரு ஓட்டுக்கு 10,000 கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு அதே இது இங்க நடக்கும்னா எப்படி 10,000 கொடுப்பீங்களா? எப்படி 15,000 கொடுப்பீங்களா? எப்படி சொல்லு? 81 லட்சம் வாக்குகளை வெளியில அந்த வாக்கு நீங்க எஸ்ஐஆர் மூலமா பதியப்படல. இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்துல அது யாருடைய வாக்கு? கோவை எந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்குங்கிறீங்க? ஏற்கலைங்கிறீங்களா? இல்லை, எனக்கு என்னுடைய இதில் எங்களுடைய பார்வையில் அது வீண். இந்த திட்டம் வெற்றிகரமான திட்டமா இல்லை. பல மாநிலங்கள்ல அந்த மெட்ரோ இது தோத்துருச்சு. யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா? அதுக்கு எத்தனாயிரம்? 72,000 கோடி நீங்க ஒதுக்கிறீங்க. சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதில்ல. பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்கா நடத்தினாலே போதும். நீங்க அதை விட்டுட்டு மெட்ரோன்னு பெரும் பெரும் தூணுகளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில பயணிக்க முடியல. எல்லா வீடுகள்லையும் வாகனம் இருக்கு. அதுபோக தானி இருக்கு, அதுபோக உந்தூர்ல இருக்கு, அதுபோக அரசு பேருந்து இருக்கு. அப்ப அதுல போறவன் விழுக்காடு எத்தனை? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? நீங்க எது வளர்ச்சின்னு சொல்லுங்க. எது வளர்ச்சி? வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும், இங்கிருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும், இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க? எது வளர்ச்சிங்கிறீங்க? எல்லார் வீட்லயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான். அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம். நீ மெட்ரோல போறதான் வளர்ச்சினா
72,000 கோடி அதுக்கு ஒதுக்கியிருக்க. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது. 300 குழந்தைய படிக்க வழி இல்லாம படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது. எது அடிப்படைன்னே தெரியலையே. சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு. மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாம ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிக்குது. வீடெல்லாம் மிதந்துகிட்டு இருக்கு. நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? வீடு தன் வெள்ளத்துல மிதக்கும் போது மெட்ரோ ரயில்ல ஏறி போய் படுத்துக்கிறவா? மெட்ரோ ட்ரெயின் எதையாவது பேசுறா தம்பி. நீ வளர்ச்சி வளர்ச்சின்னு உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க. நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை. எனக்கு முதல்ல இருக்கிறத சரி பண்ணு. நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க பிளைட் இல்லாத போது 5000 ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற? ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம், தாத்தா காமராஜ் பேர்ல இருக்க துறைமுகம், பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்க துறைமுகத்துக்குள்ளேயே வேலை 38 விழுக்காடு 58 விழுக்காடு 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அப்புறம் எதுக்கு 6111 ஏக்கர்ல மறுபடியும் துறைமுகம் கட்டுற? கொழுப்படுத்து போய் கட்டுறியா? இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் எதுக்கு அங்க போற? எதுக்கு முதலாளியை கொண்டு கொடுக்குறாத? அதை கட்டிக்கன்னு எது கட்டுற? இப்ப நீ பிளைட் கட்டுற, ஏர்போர்ட் கட்டுற, பறக்க போற பிளைட் யாரோடது? அரசோடதா முதலாளியோடதா? அரசோடதா முதலாளியோடதா? ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல, சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல, அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இந்த மெட்ரோ ரயில் கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? இந்தியாவோடதா உலக வங்கியோடதா? காமெடி பண்ணிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. அந்த வளர்ச்சி வேணுமா? போய் போராடி மெட்ரோ ரயில்ல நீ இனிமேல் சொன்னா மெட்ரோ ரயில்ல போயிட்டு வா. ஏதாவது பேச்சு அலையாது. இதான் பேச்சு வளர்ச்சிங்க. யாரு? நான் கேட்கறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. விஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு? அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறோம் இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? தேர்தல் ஆணையம் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு. உனக்கு தள்ளி வாங்கிட்டு வா. நீ தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய் நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஆளை மாயிரி ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ. மொகரை போடாங்க. ஆளை மயிரி இல்ல. நீங்க குளத்தூர்லயே 4500 வாக்கு போலி வாக்குல தான் போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க. இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? இன்னும் 2 மாசத்துல தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா? இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட? இப்ப குறை சொல்றீங்களா? கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா? நீங்க தானே ஆள்றீங்க. அதிமுக செய்ய முடியாது. ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது. பிஜேபியோட தான் இது கூட்டணி வைக்குது. அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர்ற இந்த இதை எதிர்க்க முடியாதுல்ல. எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க. இப்போ நீங்க பூத் லெவல் ஆபீசர் ஒரு ஆபீசரா போடுவீங்க.
கட்சிக்காரருக்கு கூடவே போறாரு. திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போறாரு? போகும்போது என்ன ஆகும்? எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுவீங்க. நடக்குமா நடக்காதா சொல்லு? நடக்குமா நடக்காதா சொல்லு? இப்போ ஒரு வேளை போறீங்க, அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியோ அங்க இருந்தா அந்த ஓட்டை வெப்பையெல்லாம் எடுத்து விட்டுருவீங்க. இப்ப நீங்க போகும்போதே தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க, இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க? இந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க? புரியல, சத்தமா கேட்க. நீங்க ஒரு 10 நாளைக்குல 5 கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த படிவத்தை கொடுத்துட முடியும்னா, நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றோம்ல, அதுல என்ன 10 நாள் எடுக்க முடியறவங்களால அதையும் எடுக்க முடியாது. நீங்க அதுல இருக்கிற குளறுபடியை நீங்க பாக்குறீங்க. இதை கொடுத்து ஒரு இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியல அறிவிப்பேங்கிறீங்க. ஒருவேளை எங்க வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க, அந்த பிப்ரவரி 10-15க்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சிருவீங்க. தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு, இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சு பாருங்க. இருக்குமா? இவ்வளவு அவசரமா இந்த வாக்கு சரி, இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம், களை இருக்கு, களையை மட்டும்தானே எடுக்கணும். மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்க வச்சுக்கணும். எப்படிப்பட்ட செயல்? களையை மட்டும் தானே எடுக்கணும். அப்ப எங்கெங்க தவறா வாக்கு ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருந்தாரோ அதை நீக்கு. இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா, அதை நீக்கு. அதான வேலை. அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும், அதுக்கான கால அவகாசம் இருக்கா? அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது? அவரை தேர்தல் ஆணையரா நியமிச்சிருக்காரு அரசு தானே. யார் காலில் விழுந்தாரோ அவர் தானே. அப்புறம் அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்காம என்ன பண்ணுவாங்க? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இந்த மத்திய புலனாய்வு துறையெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, ஆட்சி அதிகாரம் அதுல தலையிடாதுன்ட்டு சுதந்திரமா இயங்கும்னு. அது சுத்த பைத்தியக்காரத்தனம். யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா அது இயங்கும். நீட்னா நீட்டும், மடக்குனா மடக்கும். இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டுல என்ஐஏ ரைடு விடலாம், இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம், இடி ரைடு விடலாம். அப்படித்தானே இருக்கு. அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார்? தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யார்? அப்ப அது யாருக்காக பேசும்? இல்ல அதுல ரொம்ப நான் பேசிட்டேன். அப்ப திருப்பி பேச முடியாது. அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேற ஏதாவது கேள்வி? அவ்வளவுதானே? ஆயிடுச்சு.